கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காம இருந்தால் கர்த்தரும் நம்மளுக்கு சில காரியங்களை அனுமதிக்க இடம் கொடுக்க மாட்டாங்க. அதை என்னன்னு நம்ம இந்த நாளில் பார்க்கலாம். நம்ம லேவியராகமம் புஸ்தகத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. தீ கடக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அதை விட்டு நம்ம வெளியே கடந்து வந்துட்டோம். அப்படிங்கும்போது நாம் தீ கடக்க மாட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பிரசங்கி 5:6 பாருங்களேன், மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கூடாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மாம்சம் பாவத்துக்குள்ளே ஆகிறதுக்கு வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது, வாயின் வார்த்தைகளில் இடம் கொடுக்கக்கூடாது. இதை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏசாயா 29:13 நீங்கள் பாருங்களேன். அதில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே பொதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாயினால் மட்டும் அவரை துதிச்சு பாடி நம்மளுடைய இருதயம் தூரமாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவரை ஆராதிக்கும் போது, அவரை பாடி துதிக்கும் போது நம்மளுடைய இருதயம் அவரோடு ஒன்றி இருக்கணும். அந்த காரியத்தை நல்லா நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 141:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீது ராஜா அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய வாயும் நம்ம உதடுகளும் நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுத்தராங்க பரிசுத்தாவியானவர். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் 14:6 உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மை தூசிக்கப்படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம் நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னா அது பிறர் தூசிக்கிற வகையில் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. உதாரணமாக நம்ம ஒருத்தவங்க ஒரு உதவி நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி அவங்க எதற்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நம்மள்கிட்ட ஒரு பண உதவி கேட்காங்கன்னா அந்த பண உதவி எதற்காக போகுது, நல்ல காரியங்களுக்கு போகுதா, அல்லது அவங்க குடிக்கிறதுக்காக நம்மகிட்ட கேட்குறாங்களா, அல்லது வேறு ஏதாவது தவறான ஒரு சினிமா தேட்டர் போகிறதுக்காக கேட்குறாங்களா காசு, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம யோசித்து நம்ம செய்யணும். இல்லைன்னா நம்ம நன்மை தூசிக்கப்படுவதற்கு நாமளே காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுக்கு இடம் கூடாதீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சின்ன கேப் கிடச்சா கூட அவன் நுழைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு போஸ்ட் இருக்குது, தவறான போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்டை நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகிறதுக்கும் திரும்ப அதை ஆழமாக நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி நம்ம பார்ப்போமானால் பிசாசு ஈஸியாக நுழைஞ்சிருவோம். அதனால் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். அடுத்து உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதே அப்படின்னு சொல்லி இருக்குது. தீத்துல இருக்குது. தீத்து 2:15 கொடுக்கப்பட்டிருக்கு. அசட்டை பண்ண இடம் கூடாது. நம்மளை அசட்டை பண்ணுவதற்கு நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது நம்ம தவறான ஒரு காரியத்தில் நம்மளை நினைச்சு அதை ஏசுகிறாங்க, நம்ம தவறான காரியத்தில் ஈடுபட்டோன்னா நம்மளை மற்றவங்க அசட்டை பண்ணுவாங்க தானே. அப்படி நம்ம தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அப்போ நம்மளை அசட்டை பண்ணுவதற்கு வேறு யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு சில காரியங்களில் இடம் கொடுக்க மாட்டார். அது என்னலாம் அப்படின்னா 1 சாமுவேல் 25:34 பார்த்தீங்கன்னா நமக்கு பொல்லாப்பு செய்ய அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு பொல்லாப்பு, நம்மளுக்கு கடினமான பாதைகள், அதாவது தீமையான காரியங்களை அவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். சங்கீதம் 105:14 பார்த்தீங்கன்னா நம்மளை ஒடுக்குவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்ம துன்பமான வேலைகளில் கூட நம்ம ஒடுங்கி போவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் நம்மளை மீட்டுக்கொள்வார். அடுத்து 1 Corinthians 10:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி நாம் அவருக்கு பிரியமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடாமல் இருந்தோம் அப்படின்னா சில காரியங்களில் அவரும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க விட மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு தெரியும், நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் உள்ளே வர முடியும். அப்போது அவர் சொல்கிறார்ல, கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாருல. அப்போது அவர் எப்பவும் எனி டைம் நம்மளை எதைத்து தட்டிக்கிட்டே இருக்கார். நம்ம எப்போ திறப்போம் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி பிசாசும் எவனையை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கான். அவன் நம்மளை பிடித்து கொள்வதற்கு அவன் சுற்றி கொண்டே இருக்கும்போது நாம் அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நம்ம முழுவதும் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காரியம் கூட
நம்ம ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த வருகைக்கு முற்றிலுமாக ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.